தாவிக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியிருக்கிறார். என்னென்ன சொல்றான் பாருங்க. முதலமைச்சர் விஜயோட ஆட்சி 5 வருஷம் தாங்காது அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுகவும் உள்ள வந்து 5 வருஷம் தாங்காது, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. இது கூடவே அமைச்சர் கீர்த்தனா, அதாவது ரீல்ஸ் அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் எடுத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் வந்து முட்டு கொடுத்திருக்காரு, முட்டு கொடுத்திருக்காரு. ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அவங்க பேசுறாங்க, அதாவது யாராவது தவறா எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது கூடவே சீமான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் கேட்டதுக்கு ஊழல் முதலைகளுக்கு ஆதரவா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் திருப்பி கேட்டிருக்காரு. ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவர்கள் எல்லாம் வெளில வரது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது கூடவே அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நேத்து வந்து பொய்ய பேசிட்டு போயிருக்காரு. ஆதவர்ஜுனா மாதிரி இவரும் மாறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓவை பாஸ் பண்ணது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1ஆம் தேதியே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்றுள்ள நிலையில் நேற்றுதான் வழக்கறிஞர் நியமனம் நடந்ததாக கூறினார் நிர்மல்குமார். என்ன இலவிடாது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜயோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம்லாம் தாங்காது, தாவேக ஆட்சி 5 வருஷம்லாம் நிக்காது, இன்னும் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ அதுக்குள்ள தேர்தல் வந்துரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா 5 வருஷத்துல இந்த ஆட்சி தாங்கவே தாங்காது, அதுக்கு நம்ம ஒண்ணு பண்ணா போதும், வர உள்ளாட்சி தேர்தலில் எல்லா இடத்துலயும் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு இறங்கி வேலை செய்யுங்க, உள்ளாட்சியில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. தேர்தலில் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் நம்ம ஜெயிச்சோம் திருப்பி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இந்த ஆட்சி தாங்காதுன்னு திமுக அதிமுக இந்த மாதிரி மாறி சொல்ல ஏதோ பயங்கரமான மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அது முக்கியமான மேட்ரு. ஏன்னா மக்களுக்கான நம்பிக்கை, அதாவது தாவேக்கா இந்த 2 மாசம் ஆட்சி இருக்குல்ல, சோ இந்த மாதிரி இவங்க பண்ண ஆட்சியோட லட்சணம் எல்லாம் எங்க தெரியும்னு பாத்தீங்கன்னா வர உள்ளாட்சி தேர்தலில் தான் தெரியும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவங்க வந்து நல்ல ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மக்கள் நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க, மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா உள்ளாட்சியில பெரிய பேக் ஃபயரா போய் முடியும். சோ அது எப்படி அப்படின்றத பொறுத்து தான் முதலமைச்சர் விஜயோட அந்த நம்பிக்கை வந்து ஏறுதா இல்ல இறங்குதா அப்படின்ற மாதிரி தெரியும். இன்கேஸ் அது இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஆட்சியை கழிச்சிருவாங்க. அங்க இருந்து ஒரு 10 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா தூக்கிட்டு ஆட்சியை கவுத்து விட்டு திருப்பி பாத்தீங்கன்னா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. சோலி முடிச்சு. ஏன்னா இப்ப இந்த 2 கட்சிக்கும் திமுகக்கும் அதிமுகக்கும் இப்ப எலெக்ஷன் வச்சு நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. இன்கேஸ் உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் விஜய் அதாவது தாவேக்காக்கு வந்து ஓட்டு கம்மியாகும், இந்த ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஓகே களைச்சு விட்டா இப்ப என்ன எலெக்ஷன் வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவர் ஆயிட்டாங்க அப்படின்ற கான்பிடன்ட் வந்துட்டா இன்னும் தீவிரமா வேலை செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, இவங்க ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் போட்டது பயங்கர வைரல் ஆச்சு, எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அடி பொளந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். I was cornered. I was helpless. சோ இதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல ராஜ்மோகன், அவர் என்ன பண்ணிருக்கணும், என்னதான் இருந்தாலும் எங்க கட்சியா இருந்தாலும் எங்களோட அமைச்சராவே இருந்தாலும் அவங்க பண்ண தப்பு தான், அப்படிலாம் வீடியோ எல்லாம் போட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க ஒரு அக்காவா இருந்து, அதாவது ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து அவங்க பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அவங்க பேசுறாங்க, அதாவது யாராவது தவறா எடுத்துக்கணும். ஆனா அவங்க அக்கா ஸ்தானத்துல இருந்து பேசல அமைச்சரே, அவங்க பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா மட்டன் தட்டுற மாதிரி இருந்தது. எந்த ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து மட்டன் தட்டி பேசுவாங்க இவ்வளவு பேர் முன்னாடி பொதுவெளியில, அது வீடியோ எடுக்கும் போது எந்த அக்காவும் பேச மாட்டாங்களே. சோ இது அக்கா ஸ்தானம்லாம் இல்ல, சோ இது அக்கா ஸ்தானம்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தாதீங்க. அதாவது அங்க நடந்தது ஒரு தப்பு, அதை தப்புன்னு ஒத்துக்கிறது கூட உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதா? எனக்கு புரியலையே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு டிவிக்கில் இருக்க பல நபர்களே அதை ஒத்துக்கிறாங்க, ஆமா அவங்க பண்றது தப்புன்னு. ஆனா அந்த துறையோட அமைச்சர் அவர் ஒத்துக்க மாட்டாருங்க. எனக்கு புரியவே இல்லை. உங்க பசங்களை வந்து இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து மட்டம் தட்டி அதை வந்து வீடியோ எடுத்து போட்டா வலிக்குமா இல்லையா? வலிக்கும் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து திட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? இங்க பிரச்சனை என்னன்னா அவங்க ரீல்ஸ் போட்டது பெரிய பிரச்சனை, மட்டம் தட்டினது ஒரு பிரச்சனை, ஆக்சுவலா பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஆனா அதே மாதிரி பண்ணினாலும் அதை எடுத்து வீடியோ பப்ளிஷ் பண்ணது அதோட பெரிய பிரச்சனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கல வீடியோ, அவங்க எடுக்காம தான் ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரிலாம் வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? என்னடா உருட்டு
திருடுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. பட் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இது எதிர்பார்க்கல. முட்டு கொடுங்க, இப்படி முட்டு கொடுக்காதீங்க. உங்க அமைச்சர் என்ன பண்ணாலும், உங்க டிவிக்கேல என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பீங்களா? தப்புனா தப்புன்னு ஒத்துக்கோங்கயா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அமைச்சர் ராஜ்மோகன் மேல நான் ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குப்பா, ஏதாவது ஒன்று பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஆனா இவர் இப்ப கொடுக்குற முட்டெல்லாம் பார்த்தா இல்லையே, ஒன்லி வாய் மட்டும் தான் வேலை செய்யும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. இது மட்டும் இல்லாம இன்னொரு புகாரே ஒரு மேல இருக்குது. என்னன்னா சீமான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, இந்த மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு ராஜ்மோகன் அப்படின்ற மாதிரி, அரசு பள்ளிகளை கவனிக்க மாட்டாரு, இப்ப வந்து ரொம்ப தாங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் பள்ளிகள் அவங்க கிட்ட இருந்து வாங்கின லஞ்சத்தை வந்து நாங்க ஒழிச்சிருக்கோம், ஊழலை ஒழிச்சிருக்கோம். சோ அது ஒழிச்சது நல்ல விஷயமா தான் நீங்க பார்க்கணும், அதை விட்டுட்டு அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி பார்க்க கூடாது. இந்த மாதிரி சீமான் அவர் பேசுறாருன்னா அப்ப இதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு ஆதரவா சீமான் பேசுறாருன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. நன்றி. இங்க கேள்வி என்னன்னா, நீங்க தனியார் பள்ளிகளை பார்க்க வேணாம்னு சொல்லல, அவங்க கிட்ட இருந்து வாங்குற லஞ்சத்தை வந்து ஒழிக்க வேணாம்னு சொல்லல, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து போட்ட முத கையெழுத்தே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல இருக்க பாத்ரூம்ல தாப்பால் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் சார் இது 1000 தடவை சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன எழவி அது? எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஸ்கூல்ல வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை நீங்க எங்க மேம்படுத்தி இருக்கீங்க? வந்து அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க? தரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே, ஒரு திட்டத்தை நீங்க சொல்லலையே, அதுதானே இங்க கேள்வியா இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்க வந்து நல்லதுதான் பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்குற ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறீங்க, சூப்பர், நல்ல விஷயம், ஊழல் எங்கேயுமே நடக்க கூடாது, நல்ல விஷயம் தான். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மக்கள்கிட்ட அநியாயத்து பணத்தை வாங்குறாங்களே, அதை உங்களால குறைக்க முடியுதா? ஆக்சுவலா அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட இருந்து வாங்குற லஞ்சத்தை வந்து நாங்க தடுத்துட்டோம், அதை வந்து நாங்க பண்ணதுனால நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஃபேவர் பண்ணுங்க, மக்களுக்கு உங்க கட்டணத்துல இருந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை பிரைவேட் ஸ்கூல்ல மதிச்சானுங்களா? மதிக்கல, எவனுமே மதிக்க மாட்டானுங்களே. எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறானுங்க, 1 லட்சம் ரூபாய் நான் கம்மி சொல்றேன், இன்னும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. சோ அது கவர்மெண்டால எதுவும் கேட்கவும் முடியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்றாரு, ஐயா கொஞ்சம் ஃபீஸை குறைச்சிருங்க, உங்களுக்கு பாத்தீங்களா லஞ்சம் வாங்குறதுலாம் நாங்க கம் பண்ணிட்டோம், நீங்க கொஞ்சம் குறைங்க முதலாளியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அமைச்சர் பேசுறது. தனியார் பள்ளிக்கூடத்துல அனுமதியை இலகுவாக்கிருக்கீங்கல்ல, அந்த தனியார் பள்ளிகள் அனுமதி இலகுவாக்குறதுனால பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் இல்லாம, எந்த கரப்ஷன் கலெக்ஷன் இல்லாம தனியார் பள்ளிகள் செயல்பட தொடங்கிருச்சுன்றீங்க. தனியார் பள்ளிகள் இப்படி செயல்பட தொடங்கியதுனால இந்த டேம் ஃபீஸ்ல குறைச்சிக்குவாங்களா? தனியார் பள்ளிகள் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இல்லாம 50,000 தொடங்கி 1 லட்சம் ரூபாய் எல்கேஜிக்கு மட்டும் வாங்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைகோர்ட் சொல்லிருக்கு, ஸ்கூல்ல வந்து எல்லா பிரைவேட் ஸ்கூலும் வந்து பாத்தீங்கன்னா கட்டணத்தை வெளியே வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்பதான் பொதுமக்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அப்படின்ற மாதிரி. இங்க பிரைவேட் ஸ்கூல்ல அவ்வளவு ஃபீஸ் இருந்தாலும் மக்கள் எதுக்கு தேடி போறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரம் இல்ல. சோ அமைச்சர் ராஜ்மோகன் பிரைவேட் ஸ்கூலுக்கு நல்லது பண்ணுங்க, பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை உயர்த்தினீங்கன்னா தேவையில்லாம 1 லட்சம் ரூபாய் கட்டி யாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. சோ அதனால நீங்க அதை விட முக்கியமா இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதோட தரத்தை மேம்படுத்துங்க, ஏன்னா எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மக்களோட அடிப்படையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், இதெல்லாம். சோ இதெல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரீயா நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டாலே போதும், மக்கள் உண்மையில அந்த நாட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன்னா நம்மளோட சம்பாத்தியத்துல அதிகமான செலவு எங்க போகும்னா படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் தான் போகும். இது ரெண்டுத்தையும் ஒரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா குவாலிட்டியா கொடுத்துட்டாலே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்டை இந்த கட்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் பண்ணல, இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியும் பாத்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டுது. சோ இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை வந்து மேம்படுத்தணும். அமைச்சர் ராஜ்மோகன் வந்து தயவு செஞ்சு அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாய்ப்பில்ல ராஜா. அது கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்களே, அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆர்டர் ஒன்னு போடுங்க, இத்தனை % வந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அவங்க கிட்ட நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க, கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன் அது ஒரு ஆர்டரா வந்து போடுங்க, இதுக்கு மேல அதாவது கட்டணம் வந்து இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி போடுங்க. ஏன்னா அநியாய கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்களே, இங்க வேற வழி இல்லாம அநியாய கட்டணம் தெரிஞ்சு போய் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது எல்கேஜிக்கு இந்த ஃபீஸ்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி இருந்தாலும் வேற வழி இல்லையே, அந்த ஸ்கூல்ஸ் தானே இருக்குது, அதை விட்டா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும், அங்க சரியில்லை. அமைச்சர் ராஜ்மோகன் பண்ணணும். அதை விட்டுட்டு கார்ப்பரேட், அதாவது தனியார் பள்ளிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக அதிகமா நீங்க டைமை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத குற்றச்சாட்டு. சோ இதுக்கப்புறமா அது முதலாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு ஓட்டு போட்ட வெகுஜன மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது.
ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இது கூடவே அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம சாஃப்டா பேசினா பொய்ய கூட உண்மை நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அசால்ட்டா பொய்ய வந்து அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு. தாவேக ஆட்சிக்கு வந்தா ஊழலே இருக்காது, நாங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆச்சு. அவங்க கட்சியில இருக்கவங்க தான் எக்ஸ்போஸே பண்ணுது. என்னன்னா தாவேக அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. சமீபத்தில் ஒரு ஊழல் ஒன்று வெளியே வந்திருக்கு. வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்கு. சோ இந்த மேட்டர்லாம் எல்லாம் சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமைச்சர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எந்த வழக்கறிஞர்களையும் பாத்தீங்கன்னா நியமிக்கவே இல்லை, இது வரைக்கும் யாரையும் பண்ணல, நேத்து சாயந்தரம் தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனா ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ அந்த மேட்டர் எடுத்து போட்டு ஏன் அமைச்சர் புழுறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாமலாம் இல்ல, மீடியா முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா எது பேசினாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புளிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனலே எடுத்து தவறான செய்தியை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் தவறா சொல்லுங்க, பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. மாவட்ட வழக்கறிஞர் நியமனத்துல நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டே இருக்கு. ஸோ மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட என்னென்ன ப்ராசஸோ அதை கிளியரா ஃபாலோ பண்ணி அதன்படி தான் போடப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓ பாஸ் பண்ணது. நேற்று சாயந்தரத்துல இருந்தா வந்து ஜிஓ ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படல. நேற்று சாயந்தரத்துல தான் ஜிஓ பாஸ் பண்ணது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1ஆம் தேதியே அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்றுள்ள நிலையில் நேற்றுதான் வழக்கறிஞர் நியமனம் நடந்ததாக கூறினார் நிர்மல்குமார். அதை வந்து அப்படி போடுங்க, ஏன் பொய் சொன்னார்னு போட மாட்டீங்க? அவர் தவறான செய்தியை சொல்ல பொய் சொல்லிட்டு போயிருக்காரு, மக்களை முட்டாளாக்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. ஆக்சுவலா இங்க நடந்திருக்கிறது ஒரு பெரிய ஊழல். 5 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் நியமனத்துக்கு வாங்கினாங்க அப்படின்றத அங்க குற்றச்சாட்டு. சோ அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, திருப்பி எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா ஒரு பொய்யை வந்து அடிச்சு விட்டு போறாரு. எல்லாருமே டிவிக்கே கட்சிக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தட் மீன்ஸ் என்ன பண்ணாலும் அவங்க பண்ணா சரிதான் அப்படின்னு நம்புறாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, டிவிக்கேக்கு ஓட்டு போட்டவங்களுக்குமே இங்க நடக்கிறது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க தானே. நக்கல்யா அவனுக்கு இங்க நடந்திருக்கிறது ஊழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உங்க கட்சியில் இருக்காங்க தானே. சோ அதனால நீங்க என்ன வேணா பொலிட்டு போலாம், எல்லாருமே அதை நம்புவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க மிஸ்டர் நிர்மல்குமார் அவர்களே. ஆதவர்ஜுனா தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த வகையில நிர்மல்குமார் அவர்களும் பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காரு. சாஃப்டா பேசினா நம்ம சரியா தான் பேசுறோம், நல்ல குரலை வந்து கம்மி பண்ணி பேசினா நம்ம உண்மையை தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்ல. நீங்க உண்மையிலே உண்மையை எவ்வளவு உறக்க பேசினாலும் உண்மைதான், நீங்க எவ்வளவு சாஃப்டா பேசினாலும் பொய் தான். சோ இந்த மேட்டர் எடுத்து போட்டு எல்லாம் போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊழலே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லஞ்சம் வந்து நிறைய இடத்துல குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்புறேன், இப்போ வரைக்கும் நம்புறேன். ஆனா லஞ்சமே வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்கள நம்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்ப முடியல. ஏன்னா 2 மாசத்துல இந்த அளவுக்கு ஒரு மெகா ஊழல் நடக்குதுன்னா அடுத்த 6 மாசத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு டவுட்லாம் வருதுல. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி யோசிக்க தோணுதுன்ற, புரியுதுங்களா? 2 மாசத்துல இப்படி ஒரு மேட்டர் நடக்குதுன்னா அப்ப 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கேள்வியா இருக்கு, எல்லாரோட ஒரு டவுட்டா இருக்கு. என்னோட டவுட்டாவும் அதுதான் பாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பட் எது எப்படி இருந்தாலும் டிவிக்கே ஆச்சு அடுத்த 5 வருஷம் தாங்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி நிக்காதுன்றாரு, அதே மாதிரி திமுக சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி தாங்காதுன்றாங்க, 6 மாசமே தாங்காதுன்றாங்க. சோ இவங்க எல்லாரும் பயங்கரமா ஏதோ ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே இந்த ஆட்சி வந்து எக்ஸ்போஸ் ஆகும், மக்கள்கிட்ட வெறுப்பு வரும் இவங்க மேல அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க 2 கட்சியும். தாவேகா அந்த மாதிரி வெறுப்பை கிரியேட் பண்ணாத அளவுக்கு மக்களுக்கு உண்மையிலே எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் பண்ணாங்கனாலே ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் நிறைய இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேகா இப்போ வரைக்கும் அதை நோக்கி போறாங்களான்னு பாத்தீங்கன்னா போல. ஏன்னா விவசாயிங்க நேத்து அவ்வளவு பேர் வந்து போராடி இருக்காங்க. சோ அந்த போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பார்க்கலாம் எங்க போய் முடிய போகுதுன்னு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.